அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். குறள் எண் 511. நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்பு உடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான். இது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியதால் அப்போது மன்னராட்சி, ஆனால் இப்போது மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவனே பிரதமராக இருக்க வேண்டும் அல்லது மாகாணத்தில் முதல்வராக இருக்க வேண்டும். மற்ற அவர்களுக்கிடையே கீழே மற்ற மந்திரிகள் இருக்க வேண்டும். இவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது எவர் நல்லது செய்வார், எவர் கெடுதல் செய்வார், நன்மையை ஆராய்ந்து மக்களுக்கு நல்லது செய்வார் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை தெய்வப்புலவர் அற்புதமாக உணர்த்தியுள்ளார். இது அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற குறள். அதற்கு தங்களுடைய மனச்சாட்சிப்படி அரசியல்வாதிகள் வாழ வேண்டும். மனச்சாட்சியை மீறினால் ஊழ்வினை ஊழ்ந்து வந்து விடும். இது அரசியல்வாதிகளுக்கு உரிய அற்புதமான குறள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.